உண்மையாவே எனக்கு இருந்த ஒரு மைண்ட் செட் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே விஷயம் தான். என்ன ஒரு விஷயம் அப்டின்னு பார்க்கும்போது, உள்ள போணும். ஒரு வாரம் அமௌண்ட் அப்டின்ற விஷயம். அதாவது இந்த இடத்துல இன்கம் பண்ண முடியும் அப்டின்ற விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. அப்ப என்னோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எப்படியாச்சும் வாரம் இன்கம் பண்ணணும். இதுதான் மைண்ட் செட். ஏன்னா, அந்த சின்ன வயசு இல்லையா? பணத்த பார்த்தாலே ஒரு ஆர்வம். எப்படியாச்சும் சம்பாரிக்கணும் அப்டின்ற ஒரு ஆர்வம். அப்போ அந்த டே 1 வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். எப்படி பண்ணணும்? என்ன பண்ணணும்? எதுவுமே தெரியாது. லீடர்ஸ்ட்ட பேசணுமா? அவங்க சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணணுமா? எதுவுமே தெரியாது. என்ன பொறுத்தவரையும் ஒரு 3.5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் போட்டாச்சு. ஒரு ஐடி பிளேஸ் பண்ணி உள்ள வந்தாச்சு. அந்த 1 ஐடி போட்டு உள்ள வந்ததுக்கப்புறம், எப்படியாச்சும் இந்த பிசினஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேருக்கு வந்து நம்ம சொல்லிட்டு, அந்த 2 பேர ஜாயின் பண்ணி விட்டுறணும். இதுதான் மைண்ட் செட்டு. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, இது இப்டிதான் ப்ராப்பரா பண்ணணும் அப்டின்ற ஒரு டீட்டெயில்ஸ் தெரியாம, எனக்கு தெரிஞ்ச அத்தன பேட்டியும், அதாவது என்னோட காலேஜ் குரூப்ஸா இருக்கலாம், ஸ்கூல் குரூப்ஸா இருக்கலாம். இதுல எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட் டைம் ஒர்க் இமேஜ வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு குரூப்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நபர் தான் இருப்பாங்களா அப்டின்ட்டு கிடையாது. இந்த குரூப்ல 10 பேர், 20 பேர் இருப்பாங்க. ஒரு இமேஜ பார்க்கும்போது கண்டிப்பா அதுல 5 பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த 5 பேருக்கு நான் பதில் சொல்லணும். ஒரு நபர் கேட்பாங்க, என்ன ஒர்க்ன்னு கேட்பாங்க. நான் பார்ட் டைம் ஒர்க்ன்னு சொல்லுவேன். எப்டி பண்ணணும்னு கேட்பாங்க. ஒரு ரூ. 3,500 கட்டணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் கேட்பாங்க. 2 ஆள சேர்த்து விடணும்னு சொல்லுவேன். திடீர்னு இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. என் அண்ணாலாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணாரு, ஏமாத்திட்டாங்க அப்டின்னுவாங்க. அப்ப அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அந்த 20 பேருமே அந்த மெசேஜ பார்க்குறாங்க. அப்போ அகைன் நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணும்போது என்னோட ஃபோனே வந்து பிக் பண்ணல. சில பீப்பிள் வந்து பிளாக் பண்றாங்க. சில பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பார்க்குறாங்க, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. சில பீப்பிள் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்ளோ நாள் வந்து இவ்ளோ நாள் நம்மளோட கூட இருந்த ஒரு பெர்சன், இன்னைக்கு வந்து இந்த பிசினஸ பத்தி நான் வந்து உள்ள சொல்லும்போது, திடீர்னு வந்து அவாய்ட் பண்றாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இவ்ளோ நாள் ஆச்சு. நம்ம இவ்ளோ நாள் வந்து பழகியிருக்கோம். திடீர்னு இந்த ஒரு விஷயத்துக்காக அவாய்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சைடு இந்த ஒரு விஷயம், இன்னொரு சைடு வந்து அப்ப நம்மளால யாரையும் ஜாயின் பண்ணி விட முடியாது போல. அந்த 2 பேரும் வரமாட்டாங்க போல. நான் போட்ட அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜாயின் பண்ணி 2வது நாளே என்னோட அப்ளைன்ட்ட வந்து நான் வந்து பொலம்புனேன். சார் நான் தெரியாம ஜாயின் பண்ணிட்டேன் போல. யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உடனே வந்து சார் கேட்டாங்க. மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க இப்ப தான் வந்திருக்கீங்க. இந்த பிசினஸ பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க மேடம். கண்டிப்பா ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் ஓகே. அப்ப ஏதோ ஒரு விஷயத்த வந்து இங்க இருக்கு. லேர்ன் பண்ண வேண்டியது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்ப கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் Zoom மீட்டிங்ஸ். நீங்க நெறைய பீப்பிள் Zoom மீட்டிங்ஸ பார்க்கணும் அப்படின்னா, நம்ம என்ன நெனைக்கிறோம் அப்படின்னா, மேபி அகைன் நம்மளோட லீடர் கால் பண்ணும்போது அத ஒரு பிரஷரா நெனைக்கிறோம். உண்மையாவே இத அட்டெண்ட் பண்ணணுமா? ரெகுலரா அட்டெண்ட் பண்ண சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரஷரா நெனைக்கிறோம். ஏன்னா, எந்த இடத்துலயும் சும்மாலாம் வருமானம் குடுக்க மாட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு இன்கம் அப்டின்ற விஷயம் வந்து பண்ணணும் அப்டின்னா, அட்லீஸ்ட் எந்த ஒரு ஃபீல்டுக்கு எடுத்துக்கிட்டாலுமே அத பத்தியான நாலேட்ஜ் ஒரு 50% ஆச்சும் நமக்கு இருக்கணும். ஒரு 50% ஆஃப் நாலேட்ஜ் நமக்கு இருந்தா மட்டும் தான், நம்ம பெஸ்ட்டா வந்து இன்கம் அப்டின்ற விஷயத்துக்குள்ள நம்ம மூவ் ஆக முடியும். அப்போ இந்த மாரி ஸ்டார்ட் ஆன என்னோட ஜர்னி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 3 மந்த்ஸ் வீக்லி ரூ. 600 ரூ. 1200 ரூ. 3000 இந்த மாரி வந்து பெஸ்ட் இன்கம் ஒரு 3 மாசம். எனக்கு அந்த இன்கம பார்க்கும்போதுலாம் ரொம்ப ஆசை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, 20 வயசுல அந்த பணத்த பார்க்கும்போது ரொம்ப ஆர்வம். அந்த ஆர்வத்துல என்ன பண்ணேன் அப்டின்னா, ஓகே வீக்லி இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 3 மந்த்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இன்கம் வந்து 0. ஓகே ஃபர்ஸ்ட் வீக் தான் 0 ஆயிருக்கு. அடுத்த வாரம் இன்கம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன். அகைன் அடுத்த வாரம் என்னோட இன்கம் 0. சரி ஓகே இப்ப வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அதனால தான் 0 போல. இன்னொரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, இன்னொரு வாரம் பார்க்குறேன். அகைன் அடுத்த வாரம் 0. ஒண்ணுமே புரியல. என்னடா இது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் வந்து கடகடன்னு ஐடிஸ் வந்துச்சு. நல்ல இன்கம் பண்ணேன். இப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 0 இன்கம்ல இருக்கனே! அப்டின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் என்னோட அப்ளைன்ட்ட வந்து நான் பேசுறேன். சரி இவ்ளோ நாள் இன்கம் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 0 இன்கம்ல போயிட்டுருக்கேன். என்ன ரீசன் அப்டின்னும்போது, சார் சொன்ன ஒரே விஷயம், மேம் ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அத வந்து நீங்க உட்கார்ந்து யோசிங்க. அது என்ன மிஸ்டேக் அப்டின்றது உங்களுக்கே வந்து அந்த விஷயம் வந்து அனலைஸ் ஆகும். அத வந்து கரெக்ட் பண்ணிக்க பாருங்க அப்டின்னாரு. அப்பதான் திங்க் பண்றேன். என்னடா இவ்ளோ நாள் இன்கம் பண்ண நாம, திடீர்னு 0 இன்கம்குள்ள போயிருக்கோம் அப்டின்னா, அது என்ன ரீசனா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான், ஒரு விஷயம் புரியுது. அந்த இடத்துல நான் மட்டும் தான் நிக்கிறேன். என் பின்னாடி வந்து ஒரு டீம் மெம்பர்ஸ் கூட ஆக்டிவா கிடையாது. காரணம் என்னன்னா, ஒண்ணு பிசினஸ்ல ஒரு 2 பேர நான் கொண்டு வரேன் அப்டின்னா, அந்த 2 பேருக்கு பிசினஸ வந்து நான் சொல்லிக் குடுக்கணும். இப்டிதான் பண்ணணும், இப்டிதான் மூவ் பண்ணணுன்ற விஷயத்த வந்து நான் சொல்லிக் குடுக்கணும். அப்ப அவங்க சொல்லிக் குடுக்குறதுக்கு முன்னாடி அதுக்கான நாலேட்ஜ் எனக்கு கிடைச்சிருக்கணும். அதுக்கு பிசினஸ பத்தியான நாலேட்ஜ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கணும்.
அந்த பிசினஸ பத்தின நாலேட்ஜ் நான் எடுத்துக்கிட்டா மட்டும் தான், அந்த விஷயத்த வந்து அந்த நபர்களுக்கு வந்து நான் சொல்லிக் குடுக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, நானுமே நாலேட்ஜ் எடுத்துக்கல. அந்த 2 பேருக்குமே பிசினஸ பத்தியான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிக் குடுக்கல. அப்ப அந்த 2 பேர் வராங்களா விட்டுருவேன். அடுத்த ஒரு 2 பேர் புதுசா வராங்களா, அந்த 2 பேர் கீழ போட்டு ஒரு இன்கம். திரும்பி ஒரு 2 பேர் வராங்களா, அடுத்து திரும்பி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, யார் ஆக்டிவா இருக்காங்களோ அவங்க கீழ போட்டு ஒரு இன்கம். அப்போ அந்த இடத்த பொறுத்தவரையும் பிசினஸ கத்துக்காம நான் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வெறும் ஒரு இன்கம்க்காக ஃபோக்கஸ் பண்ணதோட விளைவு, ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 0ல போய் நின்னுச்சு. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக். இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்டின்னுவாங்க. இனிமே வந்துரும். டீம் செட் ஆயிடுச்சு. இனிமே மூவ் ஆயிடும் அப்டின்னு சொல்லிட்டு, நெனச்ச அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்டின்ற ஒரு வார்த்த, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்சஸ் ஜர்னில ஒரு 6 மாசம் எனக்கு வந்து 0 இன்கம்ல டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டூடண்ட் காலையில எந்திரிச்சு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஈவினிங் வரையும் வெறும் ஃபோன் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோன் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன நெனைப்பாங்க? என்னடா காலையிலேயே ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா, ஈவினிங் வரையும் ஃபோன் பேசிட்டே இருக்காங்களே! ஏதாச்சும் வந்து இவங்க தப்பான ஒரு பிசினஸ் பண்றாங்களா? எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு வீட்ல ஒரு சைடு பிரஷர். ஏன்னா, இன்கம் இருந்துச்சு அப்டின்னா கூட இன்கம காட்டி நம்ம வந்து அவங்க கிட்ட பேச முடியும். இப்போதைக்கு இன்கமும் இல்ல. அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ். அந்த 6 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ப்ராசஸ் மட்டும் தான். அதாவது ரிசல்ட்ட எதிர்பார்க்கவே இல்ல. ஏதோ ஒரு விஷயம் என்னைக்கா இருந்தாலும் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஃபுல்லா வந்து வொர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை. இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அழகா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் வந்து கான்டெக்ட்ஸ் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி இருந்த கான்டெக்ட்ஸ என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, எனக்கு பிசினஸ எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள வந்து ஷேர் பண்ணி, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெகட்டிவான ஒரு ஒரு விஷயத்த வந்து நான் மூவ் பண்ணிக்கிட்டேன். அப்ப இன்னைக்கு வந்து பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்வம். ஆனா கான்டாக்ட் கிடையாது. சோ அன்னைக்கு சூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ஃபிரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ். ஃபிரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசினஸ வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சேன். சோ ஃபிரெண்ட்ஸ் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ்க்கு பிசினஸ் அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசல்ட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கிடையாது. மார்னிங் எந்திரிப்பேன். சோ மார்னிங் எந்திரிச்சு நைட் ஃபுல்லாவே உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, Facebookல சோ இந்த மாரி ஏதாச்சும் ஆட்ஸ் போட்டிருப்பேன். சோ மெயினா வந்து நான் ஆட் போட்டிருப்பேனோ இல்லையோ, மத்தவங்களோட ஆட்ல வந்து சில நம்பர்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த நம்பர்ஸ்லாம் எழுதி வச்சுப்பேன். ஏன்னா வேற வழி இல்ல. ஏதோ ஒரு விஷயம் எல்லாருமே சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் பண்ணலாமா? வேண்டாமான்னு யோசிக்கும்போது ஒரே விஷயம் தான். என்ன டே பை டே ரெகுலரா என்ன வழிநடத்துற என்னோட அப்ளைன் வந்து இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட கிராஸ் லைன்ஸ் வந்து இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிசினஸ் வேண்டாடா நமக்கு எவ்வளோ நாள் பார்த்தாலும் 0 இன்கம்ல இருக்கோம். விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்போது, அந்த இடத்துல ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த இடத்துல வந்து யாரோட மிஸ்டேக்கா இருக்கும்? ஒருவேள கம்பெனியோட மிஸ்டேக்கா இருந்துச்சு அப்படின்னா, என்னோட அப்லைன்க்கோ இல்ல கிராஸ் லைன்க்கோ யாருக்குமே இன்கம் அப்படின்ற விஷயம் வந்து வரக்கூடாது. இன்னைக்கு வந்து அவங்க எல்லாருமே இன்கம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல நான் மட்டும் தான் இன்கம் பண்ணல. அப்ப யாரோட மிஸ்டேக் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக் வந்து என்னோடது மட்டும் தான். அப்போ என்னோட மிஸ்டேக்க நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா ஆக்சிஸ்ல பெஸ்ட்டா இன்கம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், கன்டினியூஸா வந்து பிரசன்டேஷன் மட்டும் தான் மூவ் பண்ணுவேன். எழுதி வச்ச கான்டாக்ட்ல காலையிலேருந்து ஃபோன் பண்ணுவேன். ஒரு 50 கான்டாக்ட் என்ட்ட இருக்கு அப்படின்னா, எப்படியாச்சும் 7 மணி மீட்டிங்ல இவங்கள உட்கார வச்சுடணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணுவேன். அந்த 50 பேர்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 20 பேர் ஃபோனே ரிசீவ் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு ஸ்விட்ச் ஆஃப் வரும். இல்ல ஃபோன் எங்கேஜ்ல வரும். இல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபோன் கட் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி இருக்கும். இன்னொரு 30 கால்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பீப்பிள் எல்லாம் ஒரு 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 கஷ்டமா இருக்கும். என்ன சொல்லிடுவாங்க அப்டின்னா, "இப்பதாம்மா ஒருத்தர் கால் பண்ணி வச்சாங்க. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா?" இந்த மாரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு யாரு என்ன எதுவுமே தெரியாது. நமக்கு தேவ ஒரு நல்ல கான்டாக்ட். அப்ப என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அந்த பேலன்ஸ் இருக்கிற 30 பேர்ல இன்னொரு 10 பேர் போக இனி 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேர்லயும் திரும்பி அகைன் நம்ம பேசி ஈவினிங்குள்ள மூவ் பண்ணும்போது, அதுல ஒரு 10 பேர் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷூரிட்டி குடுப்பாங்க. அந்த 10 பேருக்குமே காலையிலேருந்து லிங்க் அனுப்பி, அனுப்பி, அனுப்பி வெயிட் பண்ணுவேன். கரெக்ட்டா 7 மணி ஆகும். அந்த மீட்டிங்ல எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அப்டின்னா, ஒரு 5 பேர் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த 5 பேருமே ஃபுல்லா இருப்பாங்களா அப்டின்னு கேட்டா கிடையாது. இடையிலேயே ஒரு 2 பேர் வந்து வெளில வந்துருவாங்க. ஃபுல் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த 3ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2 பேர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நபர் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த ஒரு நபருமே என்னைக்கு ஐடி போடுறேன்னு சொல்லுவாரு அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கழிச்சு நான் ஐடி போடுறேன். இல்ல ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஐடி போடுறேன்னு சொல்லுவாரு. ஏன்னா ஆட் கெஸ்ட் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா! எல்லாருமே இன்கம் பண்ணிட்டு இருக்காங்களே! நம்மளோட இன்கம் வந்து இப்படியே இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நிமிஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த தொடர்ந்து இந்த ப்ராசஸ மட்டுமே 6 மந்த் பண்ணேன். அந்த 6 மாசத்துக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ரிஜெக்ஷன்ஸ். ஃபேமிலி மெம்பர்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து
படிக்கிற வேலை மட்டும் பார்க்க வேண்டியது தானே. இன்ஜினியரிங் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு வெளியில வந்து ஏதோ ஒரு கம்பெனில வந்து ஜாப் போயிருக்கலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் சைட்ல இருந்து ஒரு விஷயம். இன்னும் அது பத்தாம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்ரெடி ஜாயின் பண்ண டீம் பீப்பிள் ஒரு சைட் ஃப்ரெஷர். நான் உன்ன நம்பி ஜாயின் பண்ணேன். எனக்கு எதுவுமே வந்து டைம் கிடையாது. எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சப்போர்ட் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு, இன்னொரு சைட் பிரஷர். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே அந்த இடையில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு ரொம்ப நாள் தோணியிருக்கு. ச்சே வேண்டாம் பிசினஸ விட்டு நம்ம போயிடலாம். இவ்ளோ விஷயங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதே இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அந்த மாரிலாம் என்னைக்கெல்லாம் எனக்கு தோணுதோ, அன்னைக்கு எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்ட ஒரே விஷயம் என்ன அப்டின்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா உனக்கான ஒரு நாள் வரும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு, எனக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டேன். அதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, நான் நெறைய மீட்டிங்ஸ வந்து பார்க்கும்போது, நான் கத்துக்கிட்ட ஒரு பாடம், நெறைய லீடர்ஸ் சொன்ன ஒரு விஷயம், ஈவன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரையும் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2 இயர்ஸ் வந்து நம்ம டிராவல் பண்ணும்போது மட்டும் தான், அதனுடைய ரியாலிட்டி வந்து நமக்கு தெரியும். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிசினஸோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு 1 இயர் வந்து கம்பெனியோட பேசிக்ஸ மட்டும் தான் நம்ம கத்துக்க முடியும். ஒரு 2வது வருஷத்துக்குள்ள நம்ம போறோம் அப்டின்னா, அட்லீஸ்ட் நம்ம நெனச்ச இன்கம்ம வந்து நம்ம சம்பாரிக்க முடியும். இதே ஒரு 5 வருஷம் வரையும் நம்ம டிராவல் பண்றோம் அப்டின்னும்போது, ஃபினான்ஷியலி ரிட்டயர்ட் ஆக முடியும்னு சொல்லிட்டு, நம்மளோட லீடர்ஸ் வந்து நெறைய பீப்பிள் சொன்ன அந்த விஷயத்த வந்து நான் கேட்டுருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட மோட்டிவேஷன்க்காக சொல்றாங்க. அப்டிதான் நான் உண்மையாவே நெனச்சேன். ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு வந்து நான் ஃபீல் பண்றேன். ஸோ என்னோட ஸ்க்ரீன வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு இமேஜ வந்து பாருங்க. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணேன். ஸோ இத பார்க்கும்போது உண்மையாவே நம்ம அப்ளைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மையான ஒரு விஷயம் தான் அப்டின்றது தோணுச்சு. 2021ல என்னோட இன்கம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 600 என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம். அன்னைக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, காலேஜ் போயிட்டு வந்துட்டு, கொரோனா லாக்டவுன் வீட்ல வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணணும். வீடியோ வந்து ஆன்ல தான் இருக்கணும். அந்த டைம்ல வந்து வேற எதுவுமே என்னால பண்ண முடியாது. ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் மட்டும் தான் நான் ஆக்சஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்ப என்னோட இன்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 600 அந்த 2021ல. உண்மையா சொல்றேன் அந்த ரூ. 600 இன்கம் பண்ணும்போது, நம்மளோட லீடர் சொன்ன மாரி பேசிக் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ இப்படி பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர் இந்த மாரி விஷயங்கள் அப்படின்றது மட்டும் தான் தெரியும். இதே 2022ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாசம் என்னோட இன்கம் வந்து கிட்டத்தட்ட 0. அந்த 0 இன்கம்க்கு அப்புறம் 2022ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வாரம் குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 20,000க்கு மேல வந்து நான் இன்கம் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, என்னுடைய பிஇ வந்து எண்ட் ஆகக்கூடிய ஒரு மூமெண்ட். வேற ஆப்ஷனே இல்ல. பிஇ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெளில வந்து ஒரு ஜாபுக்கு போக சொல்லி வீட்ல வந்து ஒரே பிரஷர். உன்ன வந்து 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கோம். போய் இந்த மாரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் வந்து உனக்கு ஸ்டாண்டர்டா இருக்குமா? அகைன் இந்த கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்கன்னா, அகைன் இன்னொரு வேல நீ தேடணும்ல. இத போயிட்டு நீ நம்பிட்டு இருக்க. வெளில வந்து ஒரு ஜாபுக்கு போன்னு சொல்லிட்டு வீட்ல பிரஷர். அன்னைக்கு புரிய வைக்கிறதுக்கு என்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இன்கம் இல்ல. ஸோ ரூ. 20,000 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. பட் ஸ்டாண்டர்டான ஒரு இன்கமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரூ. 20,000 வரும். அடுத்த வாரம் ஒரு ரூ. 10,000 வரும். அடுத்த வாரம் அகைன் ஒரு ரூ. 20,000 வரும். ஸோ இந்த மாரி வரும்போது, வீட்ல வந்து என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்க முடியல. அப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்து தேவைப்பட்டது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியில ஒரு ஜாபுக்கு போறேன் அப்படின்னும்போது, மாசம் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15லருந்து ரூ. 18 இருக்கும். அந்த ரூ. 15,000 சம்பாரிக்கிறதுக்கு 8 மணி நேரம் 30 நாள் வேலை பார்க்கணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். அப்ப நம்ம அப்பா, அம்மாவ பொறுத்தவரையும் ஈவன் என்னோட பேரன்ட்ஸ் யோசிச்ச ஒரு விஷயம், இன்ஜினியரிங் படிக்க வச்சோமே! பெங்களூர்ல ஒரு எம்என்சில வேலை பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு ரூ. 40,000 ரூ. 50,000 சம்பளம் வாங்குவாங்க. அத பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹேப்பியா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஆனா நெட்வொர்க்கோட பொட்டன்ஷியல் எனக்கு புரிஞ்சது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 1/2 வருஷம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஒரு டீம் ஸ்பெண்ட் அதாவது டீம் உருவாக்கியிருக்கேன். இப்ப திடீர்னு வந்து நான் ஃபுல் டைமா இன்னொரு இடத்துல ஒரு ஜாபுக்கு போகும்போது, ஆல்ரெடி இருக்கிற டீம வந்து நான் ஸ்பாயில் பண்ணிக்கிற மாரி ஆகும். இன்னைக்கு வாரம் ரூ. 20,000 அப்டின்னா கூட, சோ திங்க் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 1 மந்த்ல நியர் பை வந்து 80லருந்து 1,00,000 வரையும் என்னால இன்கம் பண்ண முடியும். இப்ப இதே ஒரு விஷயம் வெளில போறேன் அப்டின்னா, அதே ₹1,00,000 இன்கம் பண்றதுக்கு என்னால முடியுமா அப்டின்னு கேட்டா கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ரூ. 50,000 சேலரி வரும்போதே அவன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன கம்பெனில இருந்து ரிலீவ் பண்றதுக்காக அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான். அப்போ என்னோட ரூ. 1,00,000 அப்டின்ற ஒரு விஷயம் வெறும் கனவா தான் இருந்துட்டு போகும். அப்ப அந்த 2022ல அந்த ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 600 இருந்த இன்கம் அப்படியே வந்து ரூ. 20,000 மாற ஆரம்பிச்சது. அதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, அந்த இடத்துல நான் குடுத்த ஒரு டைம். இன்னைக்கு நெறைய பீப்பிள் டைம் குடுக்குறதுக்கு நம்ம யோசிப்போம்.
நம்ம அப்ளைன் வந்து சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்மளால முடியல. நம்மளால இன்கம் வந்து எடுக்க முடியல. எனக்கு இன்கம் வரமாட்டேங்குது அப்படின்ற விஷயம் வந்து திங்க் பண்ணுவோம். எப்பவுமே டைம் ஈக்குவல் டூ மணின்னு சொல்லுவாங்க. நீங்க குடுக்கக்கூடிய டைம் தான் மணியா கன்வெர்ட் ஆகும். அது இங்க மட்டும் கிடையாதுங்க. எல்லா இடத்துலயும் அதுதான். இன்னைக்கு ஒரு ஜாபுக்கு போறோம் அப்படின்னா, 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது, அது 8 மணி நேரத்துக்கு ஒரு ஒரு சேலரி கால்குலேட் பண்ணுவாங்க. ஓடியா பண்றோம். அதுக்கு அடுத்தது 1 ஹவர், 2 ஹவர்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டியூட்டி பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாரி தான் நம்மளுடைய நெட்வொர்க்க பொறுத்தவரை நீங்க எந்த அளவுக்கு டைம் அப்படின்ற விஷயத்த ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அன்லிமிட்டட் இன்கம் ஆக்சஸ் இந்தியால வந்து பண்ண முடியும். சோ அந்த ஒரு விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆப்ஷனா தேவைப்பட்டது. சோ வீட்ல வந்து பேரன்ட்ஸ் வந்து இந்த பிசினஸ் பண்ணவே கூடாது. ஃபுல் டைமா நீ பண்ணக்கூடாது. பார்ட் டைமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல ஒரு பிரஷர். அந்த இடத்துல எனக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் தான் எம்.இ. சோ நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அகைன் எம்.இ. வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரஸ்ல போட்டுட்டு, நான் படிச்சுக்கிட்டே இந்த பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு, ஃபுல் டைமா நான் பிசினஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஃபுல் டைமா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், சோ நம்ம லீடர் சொன்ன மாரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 1 வருஷம் கம்பெனியோட பேசிக் மட்டும் தான் புரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது 2வது வருஷம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம நெனச்ச மாரி ஓரளவுக்கு இன்கம்குள்ள நம்ம ரீச் ஆவோம். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த 3 இயர்ல வந்து பார்க்கும்போது, நியர்லி நான் ஃபுல் டைமா என்னைக்கு ஆக்ஸஸ் இந்தியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனோ, அ 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் குடுத்துட்டு இருந்த டைம 24 ஹவர்ஸுமே ஆக்ஸஸ்க்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதோட விளைவு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வாரம் குறைஞ்சது 60லிருந்து ரூ. 70,000 சம்பாரிக்க ஆரம்பிச்சேன் 7 நாள்ல. எந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாங்களோ, அதே ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு எந்த ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு வேஸ்ட்டு சும்மா இந்த வொர்க் அப்படின்னு சொன்ன அதே ஃபேமிலி மெம்பர்ஸ், இன்னைக்கு 4 பேர் மத்தியில என்னோட பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிசினஸ் விமனா இருக்காங்க. ஸோ பிசினஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றாங்க. அதுக்கான காரணம், இன்னைக்கு 22 வயசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஈவன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருமே பண்ணது கிடையாது. மேபி உங்க சரவுண்டிங்ஸ் இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. யோசிச்சு பாருங்க. 22 வயசுல ரூ. 10,00,000 ஈவன் சம்பாரிச்ச 1 வருஷத்தோட பணம். ரூ. 10,00,000 அப்படின்றது என்னோட 1 இயரோட இன்கம். அந்த 1 இயரோட இன்கம் 1 வருஷத்துல அந்த ரூ. 10,00,000 அப்படின்ற விஷயத்த நான் சேவ் பண்ணி, கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் வாங்குனேன். இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்துல ஒருவேள ஆக்சஸ் இல்லாம ஒரு விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன் இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. ஸோ என்னோட செலவு பார்த்துக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து பத்தாம தான் போயிருக்கும். அப்போ என்னைக்கு நான் வந்து சம்பாரிச்சு அதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் என்னால மாத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஸஸ் இந்தியா எடுத்தத தாண்டி, என்ன ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டு பண்ணதோட விளைவு, கிட்டத்தட்ட இதுவரை ரூ. 40,00,000 கிட்ட நான் ஏர்ன் பண்ணியாச்சு. அதனால ஒரே விஷயம் தான் உங்களுக்கு இந்த ஒரு ஃபோட்டோலயே மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து தெரியும். வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீடருமே 0ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எடுத்த உடனே யாருமே ரூ. 60,000 சம்பாரிக்க முடியாது. அந்த ரூ. 600 இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வந்து ரூ. 600 இன்கம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உண்மையாவே அந்த ரூ. 600 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அது ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்கம். சூப்பர் நான் ஒரு வாரம் வந்து ஒரு ரூ. 600 சம்பாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஹேப்பியா அந்த ஒரு விஷயத்த வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா, அந்த ரூ. 600 தான் உங்க லைஃப் ஸ்டைல மாத்தும். நான் அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு நெனைச்ச ஒரு விஷயம், வாரம் ஒரு ரூ. 1000 அப்படின்னா கூட மாசம் ரூ. 4,000 அந்த ரூ. 4,000 வந்தா போதும் அப்படின்னு தான் நான் ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா ஆக்ஸஸோட பொட்டன்ஷியல் புரியும்போது நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, டைம் அப்படின்ற விஷயத்த வந்து நான் அதிகமா குடுக்க ஆரம்பிச்சேன். அந்த டைம் அப்படின்ற விஷயத்த வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணதோட விளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ரூ. 600ல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரூ. 60,000க்கு மேல போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் அகைன் நான் சொல்றேன். நம்ம குடுக்கக்கூடிய டைம் மட்டும் தான். டைம் மட்டும் தான் உங்களோட இன்கம்ம வந்து கால்குலேட் பண்ணும். இங்க நெறைய பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாரிக்கணும்னு ஆசை இருக்கும். திடீர்னு Zoom மீட்டிங் வந்து இருக்கும். ஆனா அந்த இடத்துல யோசிச்சுப்போம். அட்டெண்ட் பண்ணணுமா? வீட்ல நெறைய வேல இருக்கே! வீட்ல ஹஸ்பண்ட் திட்டுறாங்களே! இல்ல வந்து பேரன்ட்ஸ் திட்டுறாங்களே! இல்ல வந்து வைஃப் திட்டுறாங்களே! இந்த ஒரு விஷயம்லாம் இருக்கே! நம்ம வந்து கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணுமா? தாட் வரும். கம்பல்சரி பண்ணணும். ஏன்னா, இந்த இடத்த பொறுத்தவரையும் யாருமே வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது. இத நீங்க பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு யாருமே நமக்கு சொல்ல போறது கிடையாது. பட் இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்மளால மாத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆக்ஸஸ் மூலியமா கிடைச்சிருக்கும். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ப்ரூவ் பண்ண நெறைய நபர்கள் இருக்காங்க. ஆக்சிஸ்ல வந்து எவ்வளோ சம்பாரிக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ண நெறைய லீடர்ஸ் இருக்காங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல பண்ண வேண்டியது திரும்பி புதுசா ஒரு சிஸ்டம கொண்டு வந்து அப்ளை பண்ணி வொர்க் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது.
ஆல்ரெடி நம்ம லீடர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க வொர்க் பண்ணி நம்மோட விபிஸா இருக்கிறவங்க இந்த ஒரு சிஸ்டம ஃபாலோ பண்ணா ரிசல்ட் கிடைக்கும் அப்டின்ற விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நம்மளோட வேலை என்ன அப்டின்னா, வெறும் அந்த ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்றது மட்டும் தான். சோ இந்த ஒரு விஷயத்த பண்ணா ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்றாங்களா? அப்ப அந்த ஒரு விஷயத்த வந்து கண்ண மூடிட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சுடணும். என்னோட அப்ளைன் வந்து சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இவ்வளோ பிரசன்டேஷன் வந்து குடுங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து டயர்ட் ஆயிடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்த வந்து கண்ண மூடிட்டு அந்த பிரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குறதுக்கு நம்ம ரெடி ஆயிடணும். எதுக்கு குடுக்கணும்? என்ன பண்ணணும்? அந்த மாரி கேள்விலாம் நம்ம கேட்கவே கூடாது. பிரசன்டேஷன் குடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சு. இந்த பிசினஸ பொறுத்தவரையும் பீப்பிள் பேஸ் பண்ணி தான் நம்ம பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ரெகுலரா நம்மளோட தாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர், 6 பேர்ட்ட வந்து இந்த பிசினஸ் வந்து நம்ம குடுக்கணும். 5 பேர், 6 பேர்ட்ட இந்த பிசினஸ பத்தி நம்ம பேசணும் அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட மைண்ட்ல வந்து இருக்கும். சோ அந்த ஒரு விஷயம் இருந்துச்சுனாலே கண்டிப்பா பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து நம்மளால வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ ஆரம்ப கட்டத்துல இந்த மாரி ஸ்டார்ட் ஆன ஒரு ஜர்னி கிட்டத்தட்ட அந்த நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஈவன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு வேற நெட்வொர்க்ல வந்து அனுபவம் கிடையாது. திடீர்னு ஒரு பெரியவங்க கிட்ட நான் பிசினஸ பேசுவேன். அவங்க வந்து ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்டின்னா உடனே பயம் வந்துரும். ஐயோ! இவங்க வந்து ரொம்ப விஷயங்கள்லாம் பேசுறாங்களே! ஒருவேளை இவங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் போல. அப்டின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பயம் வந்துரும். அந்த பயத்திலேயே வந்து என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருக்கும். அப்டி இருந்த ஒரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு வந்து அவங்க எவ்ளோ பெரிய நெட்வொர்க்கரா இருந்தாலுமே, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவேன். அதுக்கான காரணம் என்ன அப்டின்னா, இன்னைக்கு ஆக்சஸ் மூலியமா நான் பண்ண ஒரு இன்கம். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா சம்பாரிக்க முடியும். ஆல்ரெடி சம்பாரிச்சுட்டு இருக்கேன். நெறைய பீப்பிளோட லைஃப் ஸ்டைலுமே இன்னைக்கு வந்து ஆக்சஸ் மூலியமா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு எனக்குள்ள அந்த நம்பிக்கை அப்டின்ற விஷயம் வந்து இருக்கிறதுனால, இன்னைக்கு எவ்ளோ பீப்பிள் அவங்க எவ்ளோ பெரிய பெர்சனா இருந்தாலுமே ஸ்ட்ராங்கா என்னால பேச முடியுது. அதனால இந்த இடத்துல இந்த பிசினஸ பொறுத்தவரையும் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, திங்க் பண்ணி பாருங்க. அதாவது மேபி ஏன்னா எல்லாருமே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் தான். எப்பவுமே வந்து ஒரு மோட்டிவேஷனாவே நம்ம ஓட முடியாது. அதாவது கண்டிப்பா நம்மளால முடியும் அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப மோட்டிவேஷனாலேயே நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஹியூமன் பீயிங்ஸ் அப்டின்றதுனால சில டைம் வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருப்போம். என்ன சொல்றது? நல்லா வொர்க் பண்ணணும், நல்லா இன்கம் பண்ணணும், ஃபேமிலி மெம்பர்ஸ வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து இருப்போம். திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டவுன் ஆவோம். திடீர்னு வந்து ஏதோ ஒரு மேபி ஒரு நபர் 7 ஐடி போடுறேன்னு சொல்லியிருப்பாரு. அவரோட சிச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு சிச்சுவேஷன். அ லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேண்டான்னு சொல்லிருவாரு. அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, நம்முடைய எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லோ ஆயிட்டே வரும். எனர்ஜி லெவல் லோ ஆயிட்டே வரும். இல்ல அப்டின்னா சில பீப்பிள்லாம் ரிஜெக்ஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்போம். 1 மாசம், 3 மாசம், இல்ல 4 மாசம் ஆயிருக்கும். இன்கம் வந்து எடுத்திருக்க மாட்டோம். அந்த மாரி பீப்பிளுக்குலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா? எனக்கு நெறைய தடவ வந்திருக்கு. குவிட் பண்ணிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஒரு தாட்ஸ்லாம் வரும். அந்த மாரி தாட்ஸ்லாம் வரும்போது, ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இருக்கிற இடத்துல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மார்னிங் டைம் இந்த மாரி விஷயத்த வந்து சொல்றாங்கன்னு நெனைக்காதீங்க. இது வந்து பிராக்டிகலா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் யோசிச்ச ஒரு விஷயம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டா நான் யோசிச்ச ஒரு விஷயம். ஓகேங்களா? இருக்கிற இடத்துல ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்ண மூடிட்டு அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. நான் இமேஜின் பண்ண அந்த விஷயத்த நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய இடத்துல இருந்து இமேஜின் பண்ணி பாருங்க. என்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சஸ்ல வந்து என்னுடைய எனர்ஜி லெவல் லோ ஆயிட்டே வந்திருக்கோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு மத்த நபர்கள் என்ன டாமினேட் பண்ணும்போது, அதாவது பிசினஸ தாண்டி வெளியில இருக்கக்கூடிய நபர்கள் டாமினேட் பண்ணும்போதெல்லாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்ச ஒரு விஷயம், ஜஸ்ட் அந்த நிமிஷம் வந்து கண்ண மூடிப்பேன். ஒருவேள நான் சுஷ்மிதா அப்படின்ற பெர்சன் நான் இருக்கேன் அப்படின்னா, ஒருவேள இந்த ஒரு நிமிஷம் இன்னையோட முடியுது அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கை இந்த நிமிஷம் இன்னையோட முடியுது அப்படின்னா, உன்ன சார்ந்து இருக்கக்கூடிய உன்னோட அப்பா, அம்மாக்கு நீ என்ன ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சிருக்க? இத வந்து எனக்குள்ள நான் வந்து இந்த நிமிஷமுமே நான் கேட்டுப்பேன். அதாவது ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து ரொம்ப எனர்ஜிய குடுக்கும். அந்த மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு இந்த நிமிஷம் வரையும் நான் டவுன் ஆகுறேன் அப்டின்னா, நான் கேட்டுக்கக்கூடிய கேள்வி வந்து அதுவா தான் இருக்கும். ஒருவேள இந்த நிமிஷம் இன்னையோட என்னோட லைஃப் முடியுது அப்டின்னா, நான் என்ன சார்ந்து இன்னைக்கு என்னோட பொண்ணு இருக்காங்க. என் பொண்ணு இவ்ளோ படிக்க வச்சிருக்கேன். இவ்ளோ இவ்ளோ பெரியவள் அதாவது 22 ஏஜ் வரையும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸோ நல்ல எல்லா விஷயத்த வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு, நெனைக்கக்கூடிய என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, என்னோட அப்பாக்கோ, என்னோட அம்மாக்கோ, ஈவன் என்னோட அண்ணாக்கோ, நான் என்ன ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன். இந்த நிமிஷம் முடியுது அப்டின்னா, என் மூலியமா என்னோட பேரன்ட்ஸ்க்கு நான் என்ன ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கேன் அப்டின்றத நான் திங்க் பண்ணி பாப்பேன். என்னைக்கு இந்த பிசினஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அப்செட் ஆயிட்டு வேண்டாம் அப்டின்ற ஒரு விஷயத்த யோசிச்ச அன்னைக்கு,
ஸோ என்னோட லீடரோட நான் பேசும்போது, ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு தோணுன ஒரு விஷயம், அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 0 அன்னைக்கு வந்து 0 தன்னோட ஃபேமிலிக்காக எந்த ஒரு விஷயமும் நான் வந்து பண்ணி வைக்கல. ஆனா இன்னைக்கு வந்து ப்ரவுடா சொல்லுவேன். ஒருவேள இன்னைக்கு இந்த நிமிஷம் இன்னையோட முடிஞ்சதுன்னு கூட என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியால ஒரு ஐடி போட்டத தாண்டி, அந்த ஒரு ஐடிக்கு வந்து சீலிங். ஒரு ஐடிக்கு ரெகுலரா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஐடிக்கு வந்து சீலிங் போகுது. ஸோ ரூ. 60,000 ஒரு வாரம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஐடியோட இன்கம். அத தாண்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,000 லேண்ட் அப்டின்ற விஷயத்த வந்து வாங்கி வச்சாச்சு. இது ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, அதோட லேண்டோட வேல்யூ வந்து அதிகமாயிருக்கும். அப்போ ஒரு வேள இன்கேஸ் நான் இல்ல அப்டின்னா கூட, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய நபர், நம்ம ஒவ்வொரு நபருமே திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நாம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, அதாவது நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக உங்களையே நம்பி இருக்கக்கூடிய உங்களோட வைஃப் உங்களோட வைஃப் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரே இடத்துல. சோ எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெஸ்ட்டா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மள நல்லா வாழ வைப்பாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியலி வந்து நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா நாங்க இருப்போம். ஏன்னா, ஒவ்வொரு விமென்க்குமே அந்த ஒரு விஷயம் இருக்கும். 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வாழும்போது, அத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல மேபி பெர்சனலா இருந்தீங்க அப்டின்னா, பெர்சனலா உங்களோட வைஃப் கிட்ட பேசி பாருங்க. ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, நம்மளோட லைஃப் அந்த மாரி மாறாதா அப்டின்னு சொல்லிட்டு. அந்த மாரி வந்து உங்களையே நம்பி இருக்கக்கூடிய உங்களோட வைஃப்க்கு நீங்க இப்ப வரையும் ஒருவேள ஸ்டில் இந்த மொமெண்ட் வந்து இல்ல அப்டின்னா, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக என்ன ஒரு விஷயத்த நம்ம பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு தன்னோட அப்பா வந்து பார்த்தீங்க அப்டின்னா பெரிய நபர். இல்ல தன்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் விமனா இருக்காங்க. இல்ல ஒரு ஜாப்க்கு போயிட்டு இருக்காங்க. என்னோட அம்மா வந்து என்னோட லைஃப வந்து சூப்பரா மாத்துவாங்க. இந்த ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. என்ன பெரிய படிப்பு படிக்க வைப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு, கனவோட இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்காக ஸ்டில் இந்த மொமெண்ட்ல வந்து நீங்க என்ன ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சிருக்கீங்க? திங்க் பண்ணி பாருங்க. எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க? ஒருவேள நாமளே இல்ல அப்டின்னும்போது, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ஜஸ்ட் இந்த விஷயத்த வந்து திங்க் பண்ணி பாருங்க. ஒருவேள இதுக்கு வந்து பெஸ்ட்டா ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சது அப்டின்னா, உண்மையா நான் அப்ரிஷியேட் பண்றேன். நீங்க வந்து இத வந்து என்ன சொல்றது? ஒரு டைம் பாஸா எடுத்து நீங்க பண்ணலாம். ஆக்சஸ் பிசினஸ. ஒருவேள இப்ப நான் சொன்ன இந்த ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட ஆன்சர் வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. இல்ல 0வா இருக்கு அப்டின்னா, இத உங்களோட ரெக்வெஸ்ட்டா கூட நெனச்சுக்கோங்க. இனிமே இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டிலே பண்ணாதீங்க. இதுவும் முழுக்க, முழுக்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட வாழ்க்கைய மாத்திக்கக்கூடிய ஒரு பிசினஸ். 1000 பேர் 1000 வார்த்தை பேசுவாங்க. வெளில வந்து நெகட்டிவா இருக்கக்கூடிய நபர்கள், ஏன் இதே சுஷ்மிதாவ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 20 வயசுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, "நீலாம் சின்ன பொண்ணு. இதெல்லாம் சும்மா தேவையில்லாத வேல. எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசுறதுல ஒரு பொழப்பா? விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெளில ஒரு ஜாபுக்கு போ" அப்டின்னு சொன்ன அதே பெர்சன்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "சுஷ்மிதாவா பிசினஸ் மேக்னெட்ப்பா. அவங்கலாம் சூப்பரா பண்றாங்க." அப்டின்னு சொல்லிட்டு அதே நபர்கள் பேசுறாங்க. அப்போ வெளில இருக்கக்கூடிய மக்கள், நம்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்ன பண்ணாலும் பேசுவாங்க. அதாவது நம்மள நெகட்டிவ் பண்ணணும்னு நெனைக்கக்கூடிய நபர்கள், நம்ம ஜெயிச்சாலும் பேசுவாங்க. இல்ல வந்து அந்த இடத்துல வந்து நம்மோட பிசினஸ் லோ ஆச்சுனாலும், ஏதோ ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ வந்து கிரியேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்ப அந்த மாரி பீப்பிள்க்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ். தன்ன சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்ம என்ன ஒரு விஷயத்த வந்து பண்ணி வச்சிருக்கோம். முழுக்க, முழுக்க நம்மோட ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றதுல மட்டும் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா, அகைன் சொல்றேன். 1000 பேர் நம்மள வந்து ரிஜெக்ட் பண்ணாலும், 1000 பேர் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மட்டம் தட்டி பேசினாலும், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப தைரியமா, ரொம்ப போல்டா இந்த பிசினஸ்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா பண்ண ஆரம்பிப்போம். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நான் பண்ணேன். அத பண்ணதோட விளைவு தான், இன்னைக்கு 22 வயசுல ஃபினான்ஷியலி ரிட்டயர்ட். உண்மையாவே சொல்றேன். 22 வயசுல இன்னைக்கு நான் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஆசை இருக்குமோ, அது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ பொறுத்தவரையும் இன்னைக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். தன்னோட அப்பா, அம்மா நல்லா படிக்க வைக்கிறாங்க அப்படின்னும்போது, தன்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு நெனைப்போம். இன்னைக்கு ஒரு ஜாப் வைஸ் நான் போயிருந்தேன் அப்படின்னா, ஒரு ரூ. 5,000 ரூ. 2,000 நான் நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அது பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு ஆக்சஸ் எடுத்ததோட விளைவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மொமெண்ட் வந்தாலுமே என்னோட என்னோட பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமா, இன்னைக்கு எந்த இடத்துல போனாலுமே அவங்க வந்து ரொம்ப
தைரியமா போறாங்க. என்னோட பொண்ணு இருக்காங்க. என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஒரு பெஸ்ட் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியால இருக்கு. ஸோ இன்னுமே வந்து வொர்க் பண்ணலாமா? வேண்டாமா? இல்ல மத்த நபர் ரிஜெக்ட் பண்ணும்போது, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. கிடைச்ச வாய்ப்ப கரெக்ட்டான ஒரு வழியில பயன்படுத்திக்கோங்க. ஒரு லாஸ்ட் மினிட்ல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியோட இந்த செஷன வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஆ மேபி இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல மேபி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ கேட்காத நபர்களுக்கு வந்து உண்மையாவே இதுல ஒரு நல்ல ஒரு மாரல் கிடைக்கும். சரிங்களா? ஒரே விஷயம் தான். ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சின்ன ஒரு பறவை. ஓகேங்களா? ஒரு ஒரு பறவை வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுது அப்டின்னா, அ ஒரு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு தண்ணி. சரிங்களா? அதோட வொர்க் என்ன அப்டின்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, ஒரு சைடு வந்து அந்த பறவையோட வேல. ஏன்னா எப்பவுமே வந்து எல்லாமே கும்பலா தான் இருக்கும். பட் இந்த ஒரு பறவை மட்டும் எப்பவுமே சிங்கிளா தான் இருக்குமாம். ஸோ அந்த பறவையோட வேலை என்ன அப்டின்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, ஒரு கடல். அந்த ஒரு கடல் கிட்ட வந்து பக்கத்துல வந்து ஒரு போட்ட வந்து நிக்க வச்சிருக்காங்க. இதோட வேலை என்ன அப்டின்னா, டெய்லியுமே வெளில போயிட்டு வந்து, அதனுடைய சாப்பாடு எல்லாமே சாப்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம், ஈவினிங் வந்து அந்த போட் மேல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்குமாம். அந்த பறவையோட வேல. சரிங்களா? வெளில வந்து மார்னிங்லாம் வந்து வெளில சுத்தி பார்த்துட்டு, எல்லா இடத்தையும் போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போட் மேல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் இந்த பறவையோட வேல. ஸோ ரெகுலரா இந்த விஷயத்த வந்து பண்ணிட்டே இருக்கு அந்த பறவ. திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நம்ம ஈவ்னிங் ஆகுது. ஸோ அகைன் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த போட் மேல வந்து படுத்திருக்கு. ஸோ மார்னிங் எந்திரிச்சு பாக்குது. திடீர்னு பார்த்தா நடுக்கடல்ல அந்த போட் இருக்கு. தண்ணீல அடிச்சுட்டு போயிட்டு, அந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா, நடுக்கடல்ல இருக்கு. இப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம் தான். எந்த சைடு போறதுன்னே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட். ஏன்னா கடல்ல போட் போயிட்டே இருக்கு. இதுக்கு வந்து பசி. ஏதோ ஒரு விஷயத்த வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆச. நம்ம எங்க இருந்தோம்? முன்ன எப்படி போறது? இனிமே நைட் எங்க தங்குறதுன்னு தெரியல. இப்ப இது என்ன பண்ணுது அப்டின்னா, எனக்கான ஒரு இடத்த வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட இடத்த நான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நான் இருந்த என்னோட இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, இது என்ன பண்ணுது அப்டின்னா, 4 திசை இருக்கு இல்லையா? அதுல 4 திசையில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு திசைய வந்து சூஸ் பண்ணுது. ஓகே நம்ம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரைட் சைடு வந்து அதாவது சவுத்தோ, வெஸ்ட்டோ ஏதோ ஒரு சைடு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கான ஒரு இடத்த வந்து நம்ம இது பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு, அது இருக்கிற இடத்துல இருந்து சவுத் சைடு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அது பறக்க ஆரம்பிக்குது. தன்னோட இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அது இருக்கிற இடத்துல இருந்து சவுத் சைடு வந்து பறக்க ஆரம்பிக்குது. பறக்குது, பறக்குது, பறக்குது. தன்னோட இடம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. பட் தனக்கான இடம் கிடைக்கல. ஐயோ! நம்ம தப்பான வழியில வந்துட்டோம். இந்த வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு, அகைன் அங்கருந்து ரிட்டர்ன் வந்து திரும்பி அந்த போட் கிட்ட வந்து நிக்குது. சவுத் சைடு வந்து ட்ரை பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து தன்னோட இடம் இல்லன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுது அப்டின்னா, அது இருக்கிற இடத்துல இருந்து வெஸ்ட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. அந்த வெஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா டிராவல் பண்ணுது. டிராவல் பண்ணுது, பண்ணுது. கொஞ்ச நேரம் பறக்குது. பட் அதுக்கான இடம் அகைன் கிடைக்கல. என்னடா சுத்தி பார்த்தாலும் தண்ணியாவே இருக்கு. எங்க பார்த்தாலும் எனக்கான ஒரு இடமே கிடைக்க மாட்டேங்குது. பச்சையா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியே இருக்கு. அப்ப இதுவும் தப்பான இடம் போல அப்டின்னு சொல்லிட்டு, அகைன் அந்த வெஸ்ட் சைட்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருந்த அந்த பறவை, திரும்பி பறந்துட்டு வந்து அகைன் அது இருந்த அந்த போட் மேல உட்காருது. இப்ப 2 சைட் ட்ரை பண்ணியாச்சு. ஓகே. சோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 அந்த 2 சைட் தான் இருக்கு. இதுலயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சைடு வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. பறக்குது. கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா சுத்தி பாக்குது. ஆனா அதுக்கான இடம் கிடைக்கல. அகைன் ஃபைனலா வந்து உட்காருது. திரும்பி ஃபைனலா ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு. ஈஸ்ட் சைட். ஃபைனலா இந்த ஒரு விஷயத்த மட்டும் தேடி பார்க்கலாம். அது கிடைச்சது அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பறக்குது. திரும்பி பார்த்தா அதுக்கான ஒரு இடம் கிடைக்கல. ஸோ ஃபைனலா இது என்னோட இடம் இல்ல போல. இங்கேயும் இடம் கிடைக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு, ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள அது அந்த அதனுடைய அதாவது விங்ஸ்ல வந்து அந்த டயர்ட்னஸால ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பறவை வந்து இறந்து போயிடுது. சுத்தி, 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 சுத்தி என்ன பண்றது? அந்த ஃபுல் டயர்டு. சாப்பாடு இல்ல. ஸோ அதுக்கான விஷயம் எந்த விஷயமும் கிடைக்காதனால ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட உயிர வந்து இழந்துருது அந்த பறவை. சோ, இந்த ஒரு ஸ்டோரி வந்து எதுக்காக அப்டின்னா, யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்மள்ல பல பேர் அப்டிதான் இருக்கோம். அந்த பறவை மாரி தான் இருக்கும். அதாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். இப்டிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஒண்ணு அந்த பறவை என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, ஒரு சைடு வந்து அது வந்து செலக்ட் பண்ணிச்சு. கஷ்டமோ, சுகமோ கன்டினியூஸா அது ஒரே லைன்ல போயிருந்துச்சு அப்டின்னா, எப்டியாச்சும் அதுக்கான இடம் கிடைச்சிருக்கும். அது எப்டியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, உயிர் பொழைச்சிருக்கும். இல்ல செகண்ட் டைம் திரும்பி வந்துருச்சு. செகண்ட் டைம் இன்னொரு திசைய வந்து செலக்ட் பண்ணுச்சு. அட்லீஸ்ட் அதுலயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அது டிராவல் பண்ணிட்டே இருந்துச்சு அப்டின்னா, அங்கயாச்சும் தனக்கான இடம் கிடைச்சிருக்கும். எப்டியாச்சும் உயிர் பொழைச்சிருக்கும். அங்கேயும் இல்லாம, இங்கேயும் இல்லாம, இல்ல இது இல்ல, அது இல்லன்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு ஃபோக்கஸ் அப்டின்ற விஷயம் இல்லாததுனால, தனக்குள்ள அந்த அந்த கன்ஃப்யூஷன் அப்டின்ற விஷயம் இருந்ததுனால,
ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, தன்ட்ட உயிரே இல்லாம போச்சு. ஸோ நம்மள்ல பல பேர் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்டின்னா, அந்த பறவை மாரி தான் இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியா ஒரு பிசினஸ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நம்ம அப்ளைன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு 10 பேர்ட்ட பிரசன்டேஷன் குடுங்க. இத கன்சிஸ்டன்ஸியா பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. போயிட்டே இருப்போம். திடீர்னு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லுவார். உடனே அகைன் ரிட்டர்ன் வந்துருவோம். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிப்போம். இல்ல சம்பாரிக்கணும்னு சொல்லி திரும்பி மோட்டிவேஷன் வரும். திரும்பி அப்ளைன்ட்ட போய் நிப்போம். அப்ளைன் திரும்பி இன்னொரு வார்த்த சொல்லுவாரு. அந்த ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். போயிட்டே இருப்போம். திடீர்னு அங்க இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாரு. உடனே அகைன் அப்செட். திரும்பி இருக்கிற இடத்துக்கு வருவோம். இந்த மாரி நெறைய பீப்பிள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்னா, ஒரு இடத்துல அந்த ஃபோக்கஸ் அப்டின்ற விஷயம் இல்லாதனால, சுத்தி, சுத்தி, சுத்தி நம்மளுடைய விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டயர்ட்ல கொண்டு போயிட்டுருக்கோம். அப்டி பண்ணாதீங்க. ஒரு விஷயம் எடுத்துட்டீங்க. இது பண்ணா ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மள அப்ளைன்னு சொல்றாங்க அப்டின்னா, அது கஷ்டமா தான் இருக்கும். அகைன் சொல்றேன். ஈஸியா எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்காது. கஷ்டமா தான் இருக்கும். பட் அந்த ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தாலுமே, தொடர்ந்து ஒரு 3 டூ 6 மந்த் நீங்க ஒரே ஃபோக்கஸோட ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் நெனச்ச மாரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த நிமிஷம் வரையும் நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கலன்னா கூட, அடுத்தது இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் மூலியமா பெஸ்ட்டான ஒரு சேவிங்ஸ் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம குடுக்க முடியும். அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஸ்டாண்டர்டான ஒரு கான்சன்ட்ரேஷன் நீங்க பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் அப்டின்றது கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு மார்னிங் பாசிட்டிவ் வைப்ஸ நான் வந்து ஷேர் பண்ண நெனச்சேன். ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் நெறைய புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல பேச வாய்ப்பு குடுத்த ஃபிராங்க்லின் பிரதருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்குமே தேங்க் யூ சோ மச். அண்ட் அழகா ஹோஸ்டிங் பண்ண விக்ரம் பிரதருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க் யூ ரீடர்ஸ். தேங்க் யூ சோ மச். அண்ட் பேக் டூ ஹோஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச் மேம். ஸோ உண்மையிலேயே எல்லாருமே ஃப்ரீஸ் ஆகி தான் பார்த்தேன். இந்த ஒரு செக்ஷனை ஃபுல்லா பார்த்தேன்னு நினைக்கிறேன். So, அப்படிப்பட்ட செக்ஷன் ஒவ்வொரு மொமெண்ட்டும் உங்களோட ஷேரிங், அந்த ரியல் லைஃப் சக்ஸஸ் ஷேரிங் வந்து எங்களுக்கு குடுத்திருந்தீங்க. ஸோ ஒவ்வொரு லீடர்ஸுமே இங்க இருக்க ஒவ்வொரு லீடர்ஸுமே ஃப்ரீஸ் ஆகி ஒவ்வொரு இதையும் கவனிச்சேன்னு நான் நம்புறேன். செமையா இருந்துச்சு. உங்க வேல்யூபிள் டைம எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இவ்ளோ பெரிய விஷயத்த பாயிண்ட் பை உங்களோட ஷேரிங் இல்லாம அதுல இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு டிப்ஸ குடுத்து, ஸோ இத இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்ற விஷயத்தையுமே எங்க அனுபவத்த இங்க வந்து எங்க கூட பகிர்ந்தது. ஸோ தேங்க் யூ சோ மச் உங்க பண்ணதுக்கு மேம். எஸ் லீடர்ஸ் ஷேரிங் நம்ம கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் நமக்காக இன்னைக்கு ஒரு செக்ஷன் குடுத்தாங்க. ஸோ அது எப்படி இருந்தது? நீங்க இங்க இருந்து ஒரு 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி, ஸோ உங்களோட ஷேரிங்கே குடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் கிஃப்ட்டா இருக்கும்.